சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு, இப்படியாவது சண்டை போட்டு இந்த வீட்ட விட்டு நம்ம வெளிய போயிரணும். அப்படியே இங்க இருந்தோம்னா, ரோகிணி இருந்துட்டு க்ரஷ்ஷ வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கா. அது ஒரு வேளை உண்மையாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால நம்ம இந்த வீட்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து லைட்டா குடிச்சிட்டு வந்ததுனால, மீனா அத வச்சு பெரிய சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. முத்து ரொம்பவே கோவப்பட்டு, நான் இப்ப போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு வர தான் போகிறேன், முடிஞ்சா வீட்டில் இரு, இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக தான் கோவத்தை உங்கள் மேலே காட்டினேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு வீட்டில் இருக்கிற மொத்த பேரையும் வர சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு என்னமாச்சு, ஏதாவது எங்கள் எல்லார்கிட்டையும் உண்மையான விஷயத்த சொல்லணுமா, அம்மா நீ எதுக்கு பேகும் கையுமா நின்றுட்டுருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மீனா எதுவுமே சொல்லாமல் ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி எங்கே உண்மையை சொல்லிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் இனியாச்சும் மீனா தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக உண்மையை சொல்ல போகிறாங்களா, இல்லை வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்களா, என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.